நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. தேங்க்யூ மை லார்ட், தேங்க்யூ மை மாஸ்டர், தேங்க்யூ மை ஃபாதர். நன்றி சொல்கிறேன் சப்பா. கிருபைக்காக இறக்கத்துக்காக ஸ்தோத்திரம். அதிசயங்களை செய்கிறவரே நன்றி. கரங்கூட இருக்கட்டும், பெரிய காரியம் செய்யுங்க. ஜோசுவா டிவி நேயர்களுக்கு இயேசு நாமத்தில் நன்றி சொல்கிறேன். இந்த டிவி மூலமாக உங்களுடைய சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பது இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போம். பாருங்க, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பது இல்லை. அஸ்தமிப்பது அப்படின்னா மறைவது இல்லை, இருட்டாவதே இல்லை, சூரியன் உதிச்சுட்டே இருக்கும். பாருங்க, 19ஆம் வசனம் சொல்கிறது, இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலோ, சந்திரன் தன் வெளிச்சத்தை உனக்கு பிரகாசியாமலோ, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். சூரியன் அவர் தான் நித்திய வெளிச்சமாக இருப்பார். நித்திய வெளிச்சம், நித்தியம் அப்படின்னாலே அழியாத அர்த்தம். அழியாத வெளிச்சமாக இருப்பார். அதனால தான் இனி உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதே இல்லை, மறைவதே இல்லை. அது சூரியன் வெளிச்சமாயே இருக்கும், பிரகாசமாயே இருக்கும். அந்த சூரியன் தான் இயேசு கிறிஸ்து. அவர் நம்ம கூட தான் இருக்கார். அதனால தான் சொல்கிறார், சூரியன் வெளிச்சமே இல்லை உனக்கு. சூரியன் ஆண்டவர் நித்திய வெளிச்சமாக இருக்கிறார். வெளிச்சம் வந்தாலே இருளெல்லாம் போயிடும். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருப்பவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. பாருங்க, வெளிச்சம் உதித்தது. மரண இருளின் திசையில் இருப்பவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. அந்த வெளிச்சம் அழியாத வெளிச்சம். அதான் சூரியன் அஸ்தமிப்பதே இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே பாருங்கள், யாத்திரா புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மோசேயின் கைகள் அசந்து போயிட்டு, அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் அவன் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாக இருந்தது. சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் கையின் நேரே இருக்குது. வைக்க முடியுமா? நல்லா கவனிங்க. சோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக அமலேக்கியன் பிரச்சனைக்கு வந்துட்டாங்க, சண்டைக்கு வராங்க. அப்போ பிரச்சனை வந்த உடனே மோசே என்ன செய்கிறாரு, அமலேக்கியர் வந்து ரெமி தீவிலே இஸ்ரவேலோட யுத்தம் பண்ணினார்கள். அங்கே எல்லாம் யுத்தம் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ மோசே சொல்கிறா யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடு போய் யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலையுச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றார். சோத்திரம். பாருங்க, ஆண்டவர் கொடுத்த கோல் அற்புதங்களை செய்கிற கோல். அந்த கோலை நான் கையில் பிடிச்சிட்டு மலை உச்சியில் நிற்பேன். யோசுவாட்ட சொல்லி, நீ மனுஷனை கூட்டு போய் இந்த அமலேக்கியர் கூட போய் யுத்தம் பண்ணு. அமலேக்கியர் வந்து ரெவி தீவிலே இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணினார்கள். அப்போ சொல்லிட்டார் யோசுவாட்ட மோசே, நீ போய் யுத்தம் பண்ணு அப்படின்னு சொல்லி, நான் மலை உச்சியில் அந்த கோலை பிடிச்சிட்டே நிற்பேன்னு சொல்லிட்டார். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கியோட யுத்தம் பண்ணினான். மோசையும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள்.
அவங்களாம் மலை உச்சியில் கோல் பிடிக்கிட்டாங்க. யோசுவா ஜனங்களோட யுத்தம் பண்ணிகிட்டே இருக்கிறான். அமலேக்கியர் கூட யுத்தம் பண்ணுறான். சோத்திரம் பாருங்க, மோசே தன் கையை ஏறெடுக்கையில் இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார்கள். அவன் கை தளர்ந்து விடுகையில் அமேலிக்கு மேற்கொண்டு தளர்ந்து கீழே வந்துட்டுனா அமேலிக்கையும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறான். அப்போ நேர ஒரு உயர்த்தி வைக்கும்போது அந்த கோலை பிடிச்சிட்டே இருக்கும்போது என்ன செய்கிறாங்க? இஸ்ரவேலர் ஜெயிக்கிறாங்க. இப்போ என்னச்சு எத்தனை கை பிடிச்சிட்டு இருக்க முடியும்? கை தளர்ந்து போயிடுது. மோசே தன் கைகளை ஏறெடுத்துக்கையில் இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார்கள். தன் கைகளை தாழ விடுகையில் அமேலிக்கையை மேற்கொண்டான். என்ன செய்யணும் தெரியல. மோசையின் கைகள் அசந்து போயிட்டு எவ்வளோ நேரம் இப்படி பிடிக்க முடியும்? நமக்கு கொஞ்ச நேரம் கூட ஆராதனை பண்ணுக்கு கை வைத்த முடியல. கொஞ்ச நேரம் கை வைத்த முன்னே கை நமக்கு தளர்ந்துருது. ஆனால் மோசை எவ்வளோ நேரம் கை வைத்துகிட்டே இருப்பார். கை தளர்ந்து போயிட்டு தளர்ந்து உடனே ஒரு வசனம் சொல்லுது. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 35 அதிகாரத்தில், தளர்ந்த கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடு முழங்காலை பலப்படுத்துங்கள். அப்போ தளர்ந்த கைகளை திடப்படுத்தணும். என்ன செய்ய அப்படின்னா, இந்த ஊர் என்பவனும் சொத்துரும் ஆரோனும் மலை உச்சியில் இருக்கிறாங்க. நேராக அவங்க என்ன ஐடியா பண்ணாங்க பாருங்கள். ஆனால் நல்லா ஐடியா கொடுத்துருக்குறாரு. மோசை கை ஒய்ந்துட்டே இருக்கணுமே, என்ன செய்ய? மோசைக்கு நாங்கள் என்ன செய்யணும்? உதவி செய்யணும் அப்படி சொல்லி நேர ஒரு கல்லை தூக்கி கொண்டு போட்டு மோசை அதில் உட்கார வச்சுட்டாங்க. பக்கத்தில் ஊரும் ஆரோனும் அந்த பக்கத்துலேயும் இந்த பக்கத்தையும் உட்காந்துட்டு ஆளுக்கு ஒரு கையை பிடிச்சிக்கிட்டாங்க. இந்த கையை ஒரு ஆள், இந்த கையை ஒரு ஆள். அப்போ அவர் கையை அசந்து போகலை, கையை தாங்கிட்டாங்க. அதனால் இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயித்து விட்டார்கள். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கி ஊழியக்காரங்களை தாங்குகிற பிள்ளைகளாக இருக்கிறீங்களா? பேய்களை விரட்டி, நோய்களை போக்கு, குழந்தை இல்லைன்னா குழந்தை கிடைக்கி, அற்புதம் அதிசயம் நடக்குது, வியாதி சுகமாகுது. வருஷக்கணக்கில் கொஞ்ச நாள் தான் வருவாங்க. ஒரு வருஷம் 2 வருஷம் வந்தால் போதாது. ஜபத்துக்கு தாங்கிறதும் இல்லை, ஒன்றும் கிடையாது. ஊழியக்காரங்க அசந்து போனோடனே அந்த ஊரும் ஆறணும் தாங்குறாங்களா? கையை பிடிச்சி தாங்குறாங்களா? அப்படி தாங்கணும். அன்பு பிள்ளைகளே, நீங்கள் சர்ச்சைக்கு போகிறீங்களா? எந்த சபைக்கு போகிறீங்களோ எனக்கு தெரியாது. அந்த சபை ஊழியக்காரங்க உங்களுக்கு கொஞ்சம் தாங்குகிற பிள்ளைகளாக இருங்க. காணிக்க கொடுத்து தாங்குங்க, ஜபத்தில் தாங்குங்க, உதவி செய்து தாங்குங்க, விசுவாசிகளை சபையில் கொண்டு வந்து தாங்க. இப்படி தாங்குகிற பிள்ளைகளாக மாறும். அப்போ தானே ஜெயம் கிடைக்கும். எத்தனை நேரத்துக்கு ஊழியக்காரங்க மட்டும் ஊழியம் செய்ய முடியும்? கை அசந்து போயிட்டு, காலில் சோர்ந்து போயிட்டு, கை அசந்துட்டு முடியலை. அப்போ முடியலைன்னு ஆன உடனே அமேலிக்கை மேற்கொண்டுறான். அப்போ இஸ்ரவேலர்கள் தோற்று போயிடுறாங்க. கஷ்டமாக இருக்குது, என்ன செய்யணும் தெரியல. ஊரும் ஆரோனும் பாருங்கள், 2 பேரும் பார்த்துட்டே இருந்தாங்க. என்ன வழி செய்யணும் ஆலோசனை பண்ணாங்க. மோசையை உட்கார வச்சுட்டு கல்லை கொண்டு போட்டு உட்கார வச்சாங்க. அந்த பக்கம் இந்த பைக்கு ஒவ்வொரு கையை பிடிச்சி தூக்கிட்டாங்க. பாருங்கள், நம்முடைய ஆண்டவர் எவ்வளோ பெரிய தெய்வம். அவங்க கை சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் கையை கீழே போடலை, கை ஒய்ந்துகிட்டே இருக்குது. ஏசப்பா, அப்போ பாருங்கள் எத்தனை மணி நேரம் கையை பிடிச்சிருக்காங்க. அஸ்தமிக்கும் வரைக்கும், இருட்டாகிறது வர கையை என்ன செய்ய, சூரியன் மறையுது வர கையை தூக்கி பிடிச்சிட்டே இருந்தாங்க. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயித்து விட்டார்கள். நமக்கு ஜெயம் வேணும். நீங்கள் போகிற சபையில் ஆசீர்வாதம் வேணும், நீங்கள் போகிற சபைக்கு வெற்றி வேணும் அப்படின்னா ஆண்டவர் ஜெயம் கொடுக்கிறவர். ஜெயிக்கம்பிராம இயேசு பெரியவர். நம்ம கையை ஒய்ந்துக்கிட்டே இருக்கணும், கை ஒய்ந்துக்கிட்டே இருக்கணும். சோத்திரம். ஜெபத்தில் உறுதியாக இருக்கணும். விசுவாசிகளை தாங்கி பிடிக்கணும். ஊழியக்காரங்களை தாங்குங்க. என்ன காரியத்தில் தாங்கணும் உங்களுக்கு ஆண்டவர் பேசுகிறாரோ, காணிக்க கொடுக்கணுமா, ஜெபிக்கணுமா, உதவி செய்யணுமா, சோத்திரம் வேலை செய்யணுமா, எதுலையாவது தாங்குங்க. அன்பு பிள்ளைகளே, தாங்கி இந்த ஊழியத்தை நீங்கள் ஆதரித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும், ஒரு பெரிய ஜெயம் கிடைக்கும். கர்த்தர் நல்லவர். அதனால தான் ஏசாயா தீர்க்க புஸ்தகம் 60:20 சொல்லப்பட்டிருக்கிறது.
உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதே இல்லை, சூரியன் மறைவதே இல்லை. நித்திய வெளிச்சமாய் இருப்பார் ஆண்டவர். உன் துக்க நாட்கள் முடிந்து போயின. உன் துக்க நாட்கள் முடிந்து போகணுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஊழியக்காரங்களை கரங்களை பிடிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும், ஜெயம் கிடைக்கும். ஜெய கிறிஸ்து பெரியவர். அந்த மகிமையான தேவனுக்கு இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிற. கொஞ்சம் தாங்கி பாருங்களேன், கண்டிப்பாக அதிசயம் செய்வார். இந்த பொல்லாத உலகத்தில் இருக்கிறோம், நல்ல தெய்வமாக இயேசுவுக்கு ஊழியம் செய்து பார்ப்போம். நம்முடைய துக்க நாட்கள் முடிஞ்சு போகும். அந்த சூரியன் சோத்திரம் அஸ்தமிப்பதே இல்லை. நம்ம உள்ளத்தில் சூரியன் உதிச்சுக்கிட்டே கொடுக்கும். நீதியின் சூரியனா இயேசு நம்ம கூட தான் இருப்பார். நமக்கு ஜெயம் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும். இந்த கை வைத்துட்டே இருக்கணும், ஜெபிச்சுட்டே இருக்கணும். ஆண்டவர் அப்படியே அதிசயம் செய்கிறவர். ஜெயகம்பரமா இயேசு. மகிமையால் நீரைத்திட்ட மகிமையானவரே உமக்கு நன்றி ராஜா. மறுவாழ்வு தந்திட்ட என் மனவாளனே உமக்கு நன்றி ராஜா. மறுவாழ்வு தந்திட்ட என் மனவாளனே உமக்கு நன்றி ராஜா. என்னை அழைத்தவரே என்று நடத்திடுமே உமக்கு நன்றி ராஜா. என்னை தேர்ந்தெடுத்த என்னன் இயேசு ராஜா உமக்கு நன்றி ராஜா. நம்மை தாங்குகிற ஊழியக்கார பிள்ளைகள் விசுவாசிகளை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தி செழிப்பாக்குவார். எந்த எதிரிகள் வந்தாலும் அதை முறியடித்து வெற்றியை தருவேன்னு வாக்கு பண்ணுகிறார். ஜெயத்தை கொடுப்பே சொல்லி வாக்கு பண்ணுகிறார். ஜெயிக்கம்பரமா இயேசு பெரியவர். அந்த அமலேக்கியருடைய யோசுவா யுத்தம் பண்ணும்போது யோசுவா இஸ்ரவேல் ஜனங்கள் வெற்றி பெற்றார்கள். ஏன்னா மோசே கை உயர்த்தப்பட்டிருந்து அதை தளர்ந்த உடனே தாங்கிறதுக்கு 2 பேர் தாங்கிட்டாங்க. ஆண்டவர் தாங்கி நடத்துகிற தெய்வம், பாதுகாக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. கூட இருந்து வழி நடத்துகிற தெய்வம். அவர் நம்ம கூட தான் இங்கே இருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியான பெரிய காரியங்களை செய்கிறவர். அன்பு பிள்ளையே, நீங்கள் ஊழியத்தை தாங்கி பாருங்களேன், கொடுத்து பாருங்களேன், ஜெபித்து பாருங்களேன், உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வருதுன்னு பாருங்கள். ஒரு காலத்தில் என் குடும்பத்தில் எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு சம்பளம் எடுத்து தரவே மாட்டார். எல்லாம் எங்கள் அத்தைகளை கொண்டு கொடுப்பார். ஒரு காசும் என்கிட்ட இருக்காது. பீரோவில் சுட்கேஸையே பூட்டவே முடியாது, திறந்து தான் போடணும், காசு வைக்க முடியாது. எங்கள் அப்பா வீட்டுக்கு போச்சுல எனக்கு கொஞ்சம் காசு கிடைக்கும், அதை கூட நான் பீரோவில் வைக்க முடியாது, சூட்கேஸில் வைக்க முடியாது, திறந்து வைக்கணும். எங்கள் அத்தை எடுத்துக்கிடும். ஊழியக்காரர்கள் ஜெபிக்க வந்தால் காணிக்க கொடுக்கவே முடியாது, கொடுக்க மாட்டாங்க. நான் எனக்கு கொடுக்கணும் ஆசையாக இருக்கும். ஆண்டவரே, ஊழியக்காரங்க ஜெபிக்க வந்திருக்காங்களே, கொடுக்கணும் ஏசப்பா அப்படின்னு நினைப்பேன். ஆனால் காணிக்க என்கிட்ட இல்லை, காசு இல்லை, என்ன செய்ய ஏசப்பான்னு நினச்சிப்பேன். எங்கள் வீட்டுக்காரங்க ட்ரெஸ்ஸை நான் துவைக்கும் போது அதில் 10 ரூபா 5 ரூபா 20 ரூபா அப்படி கிடக்கும். 10 ரூபா 5 ரூபா 20 ரூபா கிடைக்கும். அப்போ சூட்கேஸ்லையும் வைக்க முடியாது, பீரோலாம் வைக்க முடியாது. என்ன செய்ய அப்படின்னா, எங்கள் வீட்டில் ஒரு முருங்கை மரம் உண்டு. ஒரு ஆர்எஸ் பாட்டில் எடுத்து அந்த காசை போட்டு மூடி இந்த முருங்கை மரத்தை தோண்டி உள்ளே வச்சு மூடிடுவேன். ஊழியக்காரங்களை ஜெபிக்க வருவாங்களா, அப்போ அந்த காசை எடுத்து காணிக்க கொடுத்துருவேன். எவ்வளோ பெரிய தெய்வம் பாருங்கள். இன்றைக்கி வரை ஏசப்பா கைவிடல. அன்பு பிள்ளைகளே, நீங்கள் கொடுத்து பாருங்களேன், ஊழியத்துக்கு கொடுத்து பாருங்களேன். ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பார் அன்பு பிள்ளைகளே. அதனால தான் எஸ்சிடிசி டிரைவர் கவர்மெண்ட் வேலை பார்த்தார் எங்கள் வீட்டுக்காரரு. 8 பேரும் நானும் கைவிட 7 பிள்ளைகளும் நானும் 8 பேரும் கைவிடப்பட்ட நிலைமையில எந்த காசும் கிடையாது. ஏசப்பா இன்னும் நடத்தினாரே. என் தெய்வம் எவ்வளோ பெரிய நல்லவர் அன்பு பிள்ளைகளே, கைவிடாத தெய்வம். அந்த சூரியன் அஸ்தமிப்பது இல்லை. அந்த சூரியன் வாழ்க்கையில் மறையவே செய்யலை. சூரியன் எனக்குள்ளே உதிச்சுட்டே தான் இருந்தார். நான் அப்போ கொடுத்தேன் கஷ்டப்பட்டு. அந்த ஹார்லிக்ஸ் பாட்டிலில் ஒழிச்சு வச்சு ஊழியக்கார வரும் அதை தோண்டி எடுத்து அந்த காணிக்க கொடுத்துருவேன். வீட்டுக்குள்ளே வைக்க முடியாது. அப்போ பாருங்கள், மனுஷன் கைவிடும்போது ஏசப்பா என்னை கைவிடலை. எத்தனை பிள்ளைகளோ அந்த காணிக்கையினால தான் 5 பிள்ளைகளை கல்யாணம் முடிச்சு கொடுத்தேன். பேறுகாலங்கள் பார்த்து
அவ்வளோ பிள்ளைகளை படிக்க வச்சுருக்கேன். 2 பையனையும் படிக்க வச்சுருக்கேன். இன்ஜினியர் படிக்க வச்சுருக்காங்க. நர்ஸு படிச்சிருக்க பிள்ளைகள்லாம் நல்லா படிச்சிருக்காங்க. எல்லா பிள்ளைகளும் படிக்க வச்சு ஏசப்பா உதவி செஞ்சார். கைவிடாத தெய்வம். நல்ல சர்ச்சை கட்டி தந்தாங்க ஏசப்பா. இன்னை வரை ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறாங்க. அந்த கைவிடாத தெய்வம் உங்களுக்குள்ளே இருந்து அற்புதம் செய்வார். அன்பு பிள்ளைகளே, ஏசு உங்களை கைவிடவே மாட்டார். உங்கள் சூரியன் அஸ்தமிப்பது இல்லை. உன் துக்க நாட்கள் முடிந்து போயிட்டு அந்த சூரியனா இயேசு கிறிஸ்து உனக்குள்ளேயே தங்கியிருப்பார். வெளிச்சமாக இருப்பார். நித்திய வெளிச்சமாக இருப்பார். கர்த்தரே நித்திய வெளிச்சமாக இருப்பார். அவர்தான் நீதியின் சூரியன். அவர்தான் பிரகாசிக்கிற சூரியன், வல்லமையோடு பிரகாசிக்கிற சூரியன். ஹல்லேலூயா. அந்த நீதியின் சூரியனா இயேசு, வல்லமையோடு பிரகாசிக்கிற சூரியனா இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருப்பார். ஹல்லேலூயா. நித்திய வெளிச்சமாக இருப்பார். சூரியன் அஸ்தமிப்பதே இல்லை, மறைவதே இல்லை. கூட இருந்து அற்புதம் செய்வேன் வாக்கு பண்ணுகிறார். உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் பிள்ளைகள் திருமணம் முடியலையா? பிள்ளைகள் படிக்க வைக்கணுமா? பிள்ளைகளுக்கு வியாதியா? எது இருந்தாலும் பண தேவைகளை ஏசப்பா சந்தித்து நடத்துவார். வாடகை வீட்டில் இருக்கீங்களா? சொந்த வீடு ஏசப்பா தருவாங்க. கவலைப்படாதுங்க, கவலைப்படாதுங்க. அந்த சூரியன் அஸ்தமிப்பதே இல்லை, மறைவதே இல்லை. கூட இருந்து நடத்துவேன்னு வாக்கு பண்ணுகிறார் சர்வ வல்லமுள்ள தேவன். ஹல்லேலூயா. ஐஸ்வர்ய சம்மன்னர் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவேன்னு வாக்கு பண்ணுகிறார். தேங்க்யூ ஜீசஸ். உன் துக்க நாட்கள் முடிந்து போயின மகளே. இனி உன் வீட்டில் சந்தோஷம் நடக்கும், மகிழ்ச்சி நடக்கும். என் பிள்ளை இப்படி கல்யாணம் முடி பேசிக்கிட்டே இருக்கேன், என் சொல்லு கேட்கலின்னு நினச்சி கவலைப்படுறீங்களா? ஏசப்பா அந்த பிள்ளைக்கு நல்ல புத்தி கொடுத்து சொல்லு கேட்க வைப்பார். சந்தோஷத்தை கொடுப்பார். அந்த துக்கம் முடிஞ்சு போச்சு. நீ கர்த்தர் சொல்லுகிறார், உன் துக்க நாட்கள் முடிஞ்சு போச்சு. ஏசப்பா நித்திய வெளிச்சமாக இருப்பார். ஹல்லேலூயா. தேவன் அப்படி செய்யறதுக்காக நன்றி. கண்கள் மூடி ஜெபிப்போம்மா. ஊழியர்கள் கொடுத்து பாருங்கள் அன்பு பிள்ளைகளே, ஆசீர்வதிப்பார். ஜெபித்து பாருங்கள் அன்பு பிள்ளைகளே. இரவெல்லாம் ஜெபிப்பேன். பாதி நாள் தூங்காமல் ஜெபிச்சிருக்கிறோம். 40 நாள் பாசிங் போட்டு ஜெபிச்சிருக்கிறேன். கைவிடலை. அந்த ஜெபத்தையும் நீங்களும் ஜெபிங்க. அந்த நீதியின் சூரியனா இயேசு நமக்குள்ள வந்து பெரிய காரியம் செய்வார். அளவரே கொடிய சோத்திரங்கள் ஐயா. பரலோக தந்தையே நன்றி சொல்கிறேன். சர்வ அளவரே நமக்கு நன்றி. தேங்க்யூ மை லார்ட், தேங்க்யூ மை மாஸ்டர், தேங்க்யூ மை ஃபாதர். நன்றி சொல்கிறேன். சூரியன், நீதியின் சூரியனாம் இயேசு, வல்லமையோடு பிரகாசிக்கிற சூரியனா இயேசு, பிள்ளைகளோடு கூட நடத்துங்கப்பா. சூரியன் அஸ்தமிப்பது இல்லைன்னு சொன்னீங்களா, மறைவது இல்லை. எப்போது சூரியன் கூட நடத்துங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இந்த ஜாசுவா டிவிக்காக ஜெபிக்கிறேன். டிவி நடத்துகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. தேவைகளை சந்திங்க ஏசப்பா. நீதியின் சூரியனா இயேசுங்க தங்கியிருந்து நடத்துங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. அநேகர் வீட்டில் இந்த சூரியன் பிரவேசிக்கட்டப்பா. நீதியின் சூரியனா இயேசு பிரவேசிங்க ஏசப்பா. அற்புதம் அதிசயம் நடக்கட்டும். துக்கமாக இருக்கிற வீட்டிலே துக்க நாட்கள் முடிந்து போயின்னு சொல்லுங்கள். தேவன் அப்படி செய்கிறதுக்காக நன்றி. கரங்களை தாழ்த்திரு பெரிய காரியம் செய்யுங்க. ஹல்லேலூயா. ரிகலா பௌதனா ஷியரா ஐட்டோ சே மலா கம்தரா ஐட்டு வாச்சாலா பௌதனா ஷியரா கலா. தேங்க்யூ ஜீசஸ். துக்க நாட்கள் முடிந்து போயின. பயங்கரமான பராக்கிரமசாலி. ஒரு பொல்லாத உலகத்தில் இருந்தால் கூட ஏசப்பா உங்கள் கூட இருக்கிறார். தேங்க்யூ லார்ட். பொல்லாத உலகத்திலே ஏசப்பா நல்ல தெய்வம் நீங்கள் தானப்பா. பொல்லாத உலகத்திலே ஏசப்பா நல்ல தெய்வம் நீங்கள் தானப்பா. அநியாய உலகத்திலே ஏசப்பா நீதி தெய்வம் நீங்கள் தானப்பா. அநியாய உலகம், நீதி தெய்வம் இயேசு, நீதி சூரியனாம் இயேசு உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் செய்வேன்னு வாக்கு பண்ணுகிறார். அற்புதம் செய்வேன்னு வாக்கு பண்ணுகிறார். பயப்படாத கர்த்தர் கூட நடத்துகிறவர். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. கிருவினாலும் இருக்கத்தை முடிச்சு விட்டுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.